எல்லாருக்கும் வணக்கம். என் உயிரே நீங்கள் தான். வெல்கம் பேக் டு த ஃபேமிலி டைம் பாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வெயிட் லாஸ் தான். இன்றைக்கி முக்கால்வாசி பேர் வயிற்றில் தொப்பையை வச்சுட்டு அசிங்கன்னு சொல்ல முடியாது. அதை வந்து அசிங்கன்னே சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக வந்து ஃபுட்டு அளவுக்கு அதிகமாக எடுத்து நம்மளோட ஃபேட் வந்து அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறது தான் இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு. வெயிட் லாஸ் பண்ணணும், நிறைய யூடியூப் சேனலுக்கு போகிறீங்க, நிறைய சேனலில் போய் பார்க்குறீங்க. கரெக்டான ரெமெடி யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு என்னென்னா வந்து அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அந்த மூலிகையை குடிங்க, இந்த மூலிகையை குடிங்க, இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், அவ்வளோதான். அதை தான் வந்து மற்ற சேனலெல்லாம் வந்து சொல்லுவாங்களே தவிர உங்களை நீங்கள் நம்பினதே கிடையாது. ஒரு நாள் கூட நீங்கள் உங்களை நம்பணும். காலையில் ஏந்திரிச்சு ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணுங்கள், ரன்னிங் போங்க, ஜிப்பிங் பண்ணுங்கள். டெய்லியும் வாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹாட் வாட்டர் குடிங்க. சுடு தண்ணி வந்து நல்லா மிதமான சூடெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக கொஞ்சம் ஹாட்டாக இருந்தாலே அந்த ஹாட் வாட்டர் வந்து நல்லா ஒரு ஜஸ்ட் ஒரு கிரவுண்டு ஒரு 2 ரவுண்டு இது பண்ணும்போது கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிங்க. ஏன்னா நீங்கள் ரன்னிங் போகும்போதே அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேப் விடும். அப்போ நீங்கள் அந்த சுடு தண்ணி குடிக்கும்போது அந்த கொலஸ்ட்ரால் வந்து கரையும் லைட்டாக. அப்படி இல்லை, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அது செட்டில் ஆகிடும். அது இருந்த இடத்துல செட்டில் ஆகிடும். ஜிப்பிங் பண்ணுங்கள். நல்லா ஜிப்பிங் வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. நீங்கள் நல்லா ஜம்ப் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 கவுண்டாச்சு ஒரு நாளைக்கு பண்ணுங்கள். வயசானவங்க வந்து வாக் பண்ணுங்க. வாக் போக முடியாது மேக்ஸிமம். ஜாக்கிங் போக முடியாது, வாக்கிங் போங்க, ஹாட் வாட்டர் குடிங்க. முடிஞ்ச வரையில் உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களை நீங்கள் நம்பினா மட்டும்தான் எல்லாமே வந்து கிடைக்கும். இல்லைன்னா கனவுல நினச்சி பார்த்தா கூட கிடைக்காது. ஏன் நான் இந்த ரிசல்ட்டை சொல்கிறேன்னா, 96 kg இருந்தேன் நான், 96 கிலோ. 15 days வந்து எனக்கு அம்மா போட்டதுனால 15 days நான் வந்து வீட்டிலே இருந்துட்டேன். வெளியில் கூட வர முடியல, வெளியிலே போகக்கூடாது. இப்போ நான் இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா பார்க்கு, நம்ம தெருவில் இருக்கிற பார்க் இது. நான் கரெக்டாக January 20 தான் நான் வந்து ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணேன். January 20 ஸ்டார்ட் பண்ணேன். அந்த January 20 நான் வந்து டெய்லி ஒர்க் அவுட் தான். இப்போ என்னோடய ஆஸ்யூஷுவலான வெயிட் எவ்வளோ குறைச்சிருக்கிறேன்னா 16 கிலோ குறைச்சிருக்கிறேன். இது ட்ரூ, உண்மை. ஓகேங்களா? 16 கிலோ குறைச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களை நம்புங்க. அப்போ தான் உங்கள் உடம்பு வந்து உங்களை நம்பும். நீங்கள் மற்றவங்களோட வீடியோ பார்க்குறீங்க, அவன் அதை சொல்கிறான், இந்த மூலிகை குடித்தா உடம்பு குறைஞ்சிரும், இந்த மாத்திரையை சாப்பிட்டா உடம்பு குறைஞ்சிரும். யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. யூடியூப்பில் வர முக்கால்வாசி வந்து ஃபேக். இப்போ லாஸ்ட் டைம் ஒரு பொண்ணு வந்து எதையும் சாப்பிட்டு இறந்துடுச்சு வெயிட் லாஸ் பண்ணுறேன்ட்டு. முக்கால்வாசி ஃபேக்கு. அதனால் டெய்லி உழைப்பு தான் வேணும். உழைப்பு இருந்தால் தான் முன்னேற முடியும். உழைப்பு வேணும். நல்லா வாக்கிங் போங்க, நல்லா ஓடுங்க, நல்லா ஜிப்பிங் பண்ணுங்கள், தோப்புக்கரணை போடுங்க. பள்ளிக்கூடத்தில் தோப்புக்கரணை போடுறது எதுக்காகன்னு தெரியல, ஆனால் இப்போ எனக்கு தெரியுது. டெய்லியும் ஒரு 40 தோப்புக்கரணை போடுங்க. சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். தோப்புக்கரணை நல்லா இருக்கும். தோப்புக்கரணை போடுங்க. நல்லா உக்காரணும். சும்மா இந்த புள்ளியாருக்கு உத்தி போடுற மாதிரி சும்மா இப்படி உக்காடுற மாதிரி புள்ளியாரை ஏமாத்துற மாதிரி உங்களை நீங்கள் ஏமாற்றக்கூடாது. நல்லா தோப்புக்கரணை போடணும். உக்காந்து எந்திரிக்கணும். ஒரு 40 தோப்புக்கரணை போடுங்க. சூப்பரான ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஓகே? மற்றபடி நான் நம்புகிறேன், நான் சுற்றுறேன். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறேன், ஹாட் வாட்டர் வச்சுட்டு வரேன். சிப்பிங்லாம் நான் இந்த கடையில் விற்கிற சிப்பிங்லாம் இல்லை, நல்ல எலக்ட்ரிக்கல் கடையில் போயிட்டு நல்ல மோட்டாவான அலுமினியம் ஒயரு, அந்த அலுமினியம் ஒயர் தான் இன்றைக்கி நான் வந்து சிப்பிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் சிப்பிங்லாம் வந்து இந்த கடையில் ஸ்போர்ட்ஸ் சென்டரில் அதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே?
பார்த்துங்க ஹாட் வாட்ரு. ஆக்சுவலாக ஹாட் வாட்டர் எடுத்துன்னு வந்துட்டேன். அடுத்து இதுதான் நம்மளோட ஷிப்பிங். பார்த்துங்க தெரியுதா, அலுமினியம் ஒயரு. இதை வச்சு தான் நாம் வந்து டெய்லி வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை விட மோஸ்ட்லி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், இதில் வந்து இந்த ஸ்டெப்ஸில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 கவுண்ட்ஸ் போடணும். இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக இது வந்து சர்க்காமரம். இந்த சர்க்காமரத்தில் 50 கவுண்ட்ஸு, 50 தடவை நீங்கள் ஏறி இறங்கணும். ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணால் இது நிறையா இருக்கும். 50 தடவை நீங்கள் வந்து ஏறி இறங்கணும். நான் வந்து மேக்ஸிமம் நான் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 30 தடவை வந்து நான் ஏறி இறங்கியிருப்பேன். அதனால் நல்லா இது பண்ணுங்கள். நம்ம பேஜ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னும் டெய்லி உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவாக போடுவேன். உங்கள் வெயிட் லாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், அதுக்கு நாட் ட்ரூ. ஆனால் அதுக்கு நீங்கள் உங்களை நம்பணும், ஓகேங்களா? தயவுசெய்து நல்ல காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிங்க. ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா கொட்டை சூரியன் உதித்து சூரியன் மேற்கு மறைகிற வரைக்கும் தூங்கி நின்றால் உடம்புல எந்த ஒரு மாற்றமும் ஆகாது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு கட்டன்னு உங்களுக்கு நீங்கள் அந்த இது பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட் இருக்கணும். உடம்புல உழைக்க முடியும், உடம்பால் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் இது சாத்தியமே. இல்லைன்னா அப்படியே வச்சுக்கினேன் அந்த இதுவுக்கு போங்க. இன்ஸ்டாகிராமில் இப்போ வருது பாருங்கள், பாவம் சத்தியமாக இன்ஸ்டாகிராமில் இப்போ வருது பாருங்கள். சுச்சு என்னது, நிறைய தொப்பையை குறைக்கிறதுக்கு இங்கே வாங்க. என்னங்க பிள்ளையார் மாதிரி தொப்பியை வச்சுக்கிறீங்க, இங்கே வாங்க தொப்பையை குறைக்கிறோம். வேஸ்ட்டுங்க. காலையில் எந்திரிச்சு ஓட முடியாதா? காலையில் 9:30 தான் ஆஃபீஸு. அதுக்கு முன்னாடி 5 மணிக்கு எழுந்திரிச்சா கூட 6, 7, 8, 9 3 மணி நேரம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் கூட மேக்ஸு 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கூட பண்ண முடியாதா ஒர்க் அவுட்டு? இந்த 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணால் கூட சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம சேனலை வந்து டெய்லி அப்டேட்ஸ் வரும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆலில் போட்டு விட்ருங்க. நம்மளோட வீடியோ டெய்லியும் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். உங்களோட மோட்டிவேஷன் தான் இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் இதை சக்ஸஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆச்சா இல்லையான்ட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக உழைப்பு இருந்தால் மட்டும்தான் ஆகும், இல்லைனா ஆவலன்னு மட்டும் சொல்லிடாதுங்க. உழைப்பு வேணும். உழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் டெய்லியும் ஒரு கிரவுண்டு சும்மா 2 நேரம் நடந்துட்டு தம்பி வெயிட் லாஸ் ஆகலன்னு சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நல்லா ஓடணும், ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட் இருக்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்முக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. டெய்லி காலையில் நீங்கள் வாக்கிங் போனாலே ஓடினாலே சூப்பரான இது கிடைக்கும். வீட்லேயே அழகாக இப்போ நான் காட்டினேன், வீட்லேயே இருந்துக்கின்னு சிப்பிங் பண்ணலாம். டெய்லி சிப்பிங். கால் வலிக்கு தான் செய்யும், வலிக்குதுன்ட்டு 4 நாள் படுத்துக்கினா சரியாயிடுமா? வலிக்கும் உடம்புக்கு. அப்போ தான் உடம்பு கேட்குது, இன்னும் நீ பண்ணு, இன்னும் நீ ஓடு, இன்னும் நீ செய்ய அப்படின்னு உடம்பு கேட்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உடம்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிட்டிங்கன்னா சோம்பேறி ஆகிடுவீங்க. ஓகே, டெய்லி அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட்டோட டெய்லி வாங்க, என் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். என் உயிரே நீங்கள் தான். ஓகே, தேங்க்யூ ஆல். எல்லாரும் வெற்றியாக டெய்லி வெற்றியை காண்போம். ஓகே, லவ் யூ கைஸ். என் உயிரே நீங்கள் தான். பாய்.